ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுபத்துவ பாவத்துவ கிரகத்துடைய வெளிச்சம் இருட்டு இதனால ஏற்படுற பலன்களுக்கு ஒரு உதாரணமா பார்க்க போறோங்க. என்ன கான்செப்ட்னா, இந்த ஜாதகருடைய இள வயதுல, அதாவது 12 வயசுல தந்தையார் மரணம் அடைந்தார். இதுக்கு என்ன காரணம்? இதுல சூரியன் தந்தைக்கு உள்ளவர், சிம்ம விட பார்க்கணும். 9ஆம் அதிபதி குரு, அது உண்மைதான். இப்ப இதுக்கு அவங்கெல்லாம் என்னென்ன சாரம் வாங்கியிருக்கு நம்ம பார்த்தா பலன் வராது. இதுல கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய சனி முழு பாவ கிரகம்ங்க. சனி தானே கெடுதல் பண்ற கிரகம்னு சொல்றேன். அதை ஈஸ்வரன்லாம் சொல்லக்கூடாது. குரு தான் நல்ல கிரகம். குரு இருந்தால் வளர்க்கும், சனி இருந்தால் தேயும், அவ்வளவுதான். ராகு நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பல மடங்கு பெருக்கும், ஜூம் பண்ணும். கெடுதல்னாக்கும் அந்த கெடுதல் செய்யற கிரகத்தை காட்டிலும் பல மடங்கு கெடுத்து விடும் ராகு. இப்படிலாம் நுணுக்கம் இருக்கு. இப்ப பார்ப்போம். ஜாதியோட இப்ப இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 28 வயசாகுது. 15/6/1997 2:53 திருச்சியில் பிறந்திருக்காரு. அஸ்தா 3ஆம் பாதம், சந்திர தசை இருப்பு 3 வருஷம் 7 மாதம் 1 நாள். சந்திரனுடைய நிலை வளர்பிறை தசமி. இது தாயாரையும் மனசையும் பார்க்கறதுக்கு சந்திரன் அவசியம் பார்க்கணும். இந்த நிலையை இப்ப ஜாதகத்தோட அமைப்பை பார்ப்போம். வயசை சொல்லிட்டேன். இப்ப 28ங்க. ஜாதகோட அமைப்பு பாருங்க. லக்னம் அது ஏற்கனவே திருமண தாமதத்துக்கான வீடியோல போய் சொல்லிட்டேன். இருந்தாலும் லக்னாதிபதி 6ல் இருக்காரு, ராகு இதுல மாட்டியிருக்காரு. தாமதமாத்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புல. இப்ப முக்கியமானது என்னன்னா, தந்தையார் அமைப்பு சொல்ல போறேன். முதல்ல 9ஆம் அதிபதி பாவகம், பாவக அதிபதி காரகம், இது அமைப்புங்க. இப்ப 9ஆம் இடம்னா ஆட்டோமேட்டிக்கா குரு தான் மேசல கிடக்காரவங்களுக்கு. குரு முதல்ல நீசப்பட்டார். முதல்ல இதுல ஒரு நுணுக்க சொல்றேன். உயிர் காரகங்களுக்கு முதல்ல ஏற்படுற கிரகத்துக்கு ஏற்படுற அவஸ்தைகள் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும் உயிர் காரகத்துக்கு. அப்புறம் அவர் நல்ல கிரகத்தோட சம்பந்தப்பட்டு பரிவர்த்தனை பட்டு வரும்பொழுது அது ஜடகாரகத்துக்கு வரும். இது ஒரு நுணுக்கம். இதையெல்லாம் நான் தனியா பல வீடியோக்கள்ல விளக்குறேன். இப்ப குரு நீசப்பட்டாருங்க. நீசப்பட்டு அந்த 9ஆம் இடத்தை, 9ஆம் அதிபதி நீசப்பட்டோடு இல்லாம 9ஆம் இடத்துடைய இடத்தையும் செவ்வாய் ராகுவோட சேர்ந்த சனி பார்க்கிறாரு 10ஆம் பார்வையா. அதாவது குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சதுன்னு என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது இரட்டை தாக்குதல். 9ஆம் அதிபதி நீசமாயிட்டாரு, அப்புறம் தான் பரிவர்த்தனை. நீசமாயிட்டார் முதல்ல. அந்த நீசம் பற்றதோடு அந்த இடத்தை இன்னொரு அடி செவ்வாய் சனியோடு சேர்ந்த ராகு கதிகளால் பெரிதுபடுத்தப்பட்ட தோஷம் பெற்ற சனி அப்படியே 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த நிலையில சிம்ம வீட்டுக்கு சுபத்துவம் எதுவும் இல்லை. சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. சிம்ம வீடு சுபம் பலனும்ல. அப்ப 12 வயசு வரைக்கும் ஏன் இருந்தார் அப்படின்னா, 9ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் பார்க்கிறதும், பிதுர்காரகன் சூரியன் சுக்கிரனோட சேர்றதுதான் காரணம். இப்ப இந்த இடத்துல சூரியனுக்கு என்ன சாரம் பார்த்தேன், சுக்கிரனுக்கு என்ன சாரம் பார்த்தேன். இப்ப இந்த லக்கண புள்ளி இருந்துச்சுன்னா அதே லக்கண புள்ளி இங்க இவ்வளவு நட்சத்திரம் பாவகத்துக்கு நம்ம அதை பார்க்கலாம். இது ஒரு நுணுக்கம். குருவுக்கு என்ன சாரம் பார்த்தேன்? சாரமே இல்லை. அப்ப கிரகத்துக்கு ஏற்படக்கூடிய ஸ்தான பலம், ஆட்சியா, உச்சமா, நீசமா, நட்பா, அதிநட்பா, இப்படி சமாச்சாரம் இருக்குல்ல, அதை வச்சு தான் எனக்கு நினைச்சேன். நான் கேட்டேன், தந்தையாருக்கு நல்ல பலன் இல்லை, நல்லா சொல்லிடுறாங்க. சனியை ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு ஜோசியரும் சரி, பலன் கேட்கறவங்க சரி, பொதுமக்களும் சரி நினைச்சீங்கன்னா பலன் நீங்க கேட்கவும் முடியாது, ஜோசியர் சொல்லவும் முடியாது. சரியா? அந்த சனியுடைய அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு அதையும் பார்க்கணும். அதான் நான் சொல்றேன்ல, என்னோட ஏதாவது மதிப்பு மிக்க பேராசான் குறிச்சியா சொல்லி கொடுக்குறாரு. சுபத்துவத்தின் அளவுகளை பார்க்கணுங்கிறத அதை நான் உணர்ந்தேன், அதை நான் சொல்லி வர்றேன். அப்ப அந்த அளவுகளை நம்ம பார்க்கணும். இந்த நிலையில அப்பா இவருக்கு நல்ல பலன் இல்லை அப்படிதான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, 12 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டார் அப்படி சொன்னார் இந்த ஜாதகம். அப்ப எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கிரகத்து ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலன்களே இருக்குங்க. இந்த அமைப்புல மறுபடியும் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல தந்தையின் எவ்வளவு காலம் இருப்பாரு, அவருடைய சத்து, அவருடைய திறன், குணம் எல்லாமே ஓரளவு இதை சொல்லலாம். அந்த தந்தையார் ஜாதகத்துல அது நிரூபிக்கலாம்.
இப்ப தொழிலுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சனி வெளிச்சமா இருந்துச்சுன்னா அவர் வக்கீலா அல்லது சனியுடைய துறையில பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரா, சனியுடைய கருப்பு நிற பொருட்கள் வியாபாரம் பண்றாரா, இப்படிலாம் நிறைய இருக்கும் பிள்ளை ஜாதகத்துல. அதுல அந்த சனியுடைய துறையில அவர் எதுல இருக்காங்கிறத அவர் ஜாதகத்தை பார்க்கணும். இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அமைப்புல தாங்க இந்த வீடியோவை விளக்கியிருக்கேன். அப்ப இந்த ஜாதகத்துல இத்தனை வயசு வரைக்கும் தான் இவர் தந்தை பாசத்தை பெற முடியும் அப்படிங்கிற அமைப்புல நம்ம அழகா பலன் எடுத்துடலாம். கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் இதை எடுக்க முடியும். சாரத்துக்குள் நுழைந்தால் பார்க்க முடியாது. என்னட்ட ஜாதகம் பார்க்குறவங்க உள்ளூர் வாசிகள், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பார்க்குறவங்களும் இது தெரியும். அதில் தான் பலன் சொல்றேன், சரியாவே இருக்குதுங்க. என்னட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் கல்வி உயர்கள், வேலை வாய்ப்புகள், தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, திருமண அமைப்பு, திருமணத்துடைய தரம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் தெரிஞ்சு கொள்ள திரையறிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட கட்டண முறையில் மிக தெளிவாக உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.